தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளிலும் காலை நேர சிந்தனையாக நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, செவி கொடுக்கின்ற கடவுளாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஆபிரகாம் கேட்டபொழுது அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். ஈசாக்கு கேட்டபோது, யாக்கோப்பு கேட்டபோது, மோசே கேட்டபோது கடவுள் செவி கொடுத்தார். இன்றைக்கு நம்மோடு இருக்கிற உறவுகளும் சரி, பிள்ளைகளும் சரி, நம்முடைய நட்பும் சரி, திருச்சபையின் மக்களும் சரி, நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். கடவுள் மனோவா சந்ததியில் ஒரு குழந்தையை பிறக்கச் செய்வார். அந்த குழந்தை பிறப்பு பற்றி தேவதூதனால் தரிசனமாக அறிவிக்கப்பட்டது. கடவுள் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார் என்று சொன்னால், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும், அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மக்களாக இருந்தாலும், அவர்களுடைய குரலுக்கு நம் தேவன் செவி கொடுக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு வாலிபன் அந்த மருத்துவரை பார்த்து, ஐயா, என்னுடைய உறுப்புகளை நான் தானம் செய்ய விளைகிறேன், என்னால் அநேகர் பயனடைய வேண்டும் என்று சொல்லி அந்த மருத்துவரிடம் சொல்லுகிறான். அவன் சொன்னபோது அவன், என்னுடைய 2 கிட்னிகளால் இருவர் வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து அதை மருத்துவர் நிறைவேற்றி விடுகிறார். அந்த வாலிபனோ 2 கண்களையும் இழந்த ஒரு வாலிபன். அவனால் இருவர் பார்வை பெற்றனர். பிறகு நிறைவாக தன்னுடைய உறுப்புகளால் 4 உறவு பெற வேண்டும். உறவு என்பது ஒரே குட்டையாக ஒரே இடத்தில் தங்கி கிடக்கிறது அல்ல. உறவுகள் என்பது அது ஓடக்கூடிய ஓடை நீர் போல தெளிவாக சப்தமின்றி கலக்கமின்றி ஓடக்கூடியது உறவு. ஓடையை போன்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உறவு என்பது இன்றைக்கு பணத்தாலும், பட்டத்தாலும், ஜாதியாலும், பேராசையினாலும், பதவி மோகத்தாலும் இந்த உறவுகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது, அசிங்கப்படுத்தப்படுகிறது. உனக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது? நீ யார், நான் யார்? நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த பகுதியைச் சேர்ந்தவன், என்னிடம் நீ எப்படி வரலாம் என்று இன்றைக்கு அநேக உலக வாழ்க்கையிலே, உறவுகளிலே, நட்புகளிலே, சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உறவை வளர்த்தெடுக்கின்ற ஒரு உரிமையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னில் அன்பு வைப்பது போல நீ பிறனிடத்தில் அன்பு வை. இந்த வாலிபனைப் போல தன்னையே பிறருக்காக கொடுக்கின்ற அந்த அன்பு தான் தேவனுடைய தெய்வீக உறவு. அதுதான் தேவன் நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிற ஒரு உறவு. தந்தையினுடைய சித்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, சித்தப்படி செய்யும் பொழுது, கர்த்தர் நம்முடைய சித்தத்தை, அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் கடவுளுடைய சத்தத்துக்கு அநேக முறை கடவுள் நம்மோடு கூட வார்த்தையாக, வாழ்வாக, செயலாக, சிந்தனையாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். நாம் எவ்வாறு செவி மடுத்திருக்கிறோமா சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கும் கூட அன்புக்குரிய இறை மக்களே, நேற்றைய தின நற்செய்தியிலே நிருப வாக்கியத்திலும் கூட 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 24வது வசனத்தில் பார்க்கும்போது, அதில் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் அன்போடு இருக்கிறேன் என்று சொல்லியும் தன்னுடைய சகோதரனுக்கு தீங்கு இழைவித்தால் அவன்
குரலுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் என்கின்றார். இன்றைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கை உலகத்திலே எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். மனிதர்களாக, உறவுகளாக, அன்பாக வாழ வேண்டிய சமூகமாக வாழ கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலும் நம்முடைய குரல் கடவுள் சத்தத்துக்கு ஏற்ற குரலாக, நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய சித்தத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக, நம்முடைய செயல்கள் கடவுளுடைய திட்டத்துக்கு ஏற்ற செயலாக இருக்கும் பொழுது நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்ன அந்த வார்த்தையிலே கர்த்தர் நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். நேசமுள்ள இயேசுவே, உம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்கள் மத்தியில் அளவற்றதாக இருக்கிற சாமி. இந்த நாளிலும் எங்கள் சத்தத்துக்கு, மனோவாவினுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கிற ஆண்டவர். எங்களுடைய சத்தத்துக்கு ஏன் செவி கொடுக்கவில்லை என்று பார்க்கும்போது எதற்காக அவர் செவி கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாளில் அந்த செயல்களை, சொல்லை, சிந்தனைகளை மாற்றி உமக்கு பிரியமுள்ள வகையில் நடந்து கொள்ள தூய ஆவியானவரை கொண்டு